ஹலோ கைஸ், ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸோட அட்மிட் கார்டு அவுட் ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் உங்களோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிட்டு எங்கே சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து செட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்போ எல்பிஓக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு ஸ்டேட்டுக்கு போய் எழுதலாம். ஸோ திரும்ப நீங்கள் உங்களோட ஹோம் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு திரும்பவும் பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ்க்கு போகணும் அப்படின்றதுனால உங்களோட ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸை இப்போவே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. ஸோ பரவாயில்ல, எல்பிஓக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. பட் ஐபிபிஎஸ் கிளர்க்கு அந்தளவுக்கு தூரமாக போடலன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தூரமாக போட்டிருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ராவலை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பீஸ் ஆஃப் மைண்டு நமக்கு கண்டிப்பாக தேவை. மெயின்ஸ் எழுத போகும்போது ஒரு மாதிரி ரஷ்ஷாக போய் அங்கே எக்ஸாம் சென்டர் ரீச் ஆகிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட நல்ல ஒரு காம் ஸ்டேட்டாக ஒரு கேஷுவலாக நல்லா ஒரு ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் சென்டர் ரீச் பண்ணுற மாதிரியான உங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸை செட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கெங்கே எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ்க்கு நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். பாய்.